வெல்கம் டு இணையகையில் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜேடிஓ கிளாஸஸ்க்கான வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, நம்ம ஆக்சுவலாக ஜேடிஓ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜேடிஓ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ். ஓகேவா, ஜேடிஓக்கு என்ன பண்றோம், நம்ம இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா நம்ம இதில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஜேடிஓக்கு நீங்க ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, எவ்வளோ அப்படின்னா 4999 5000 5000 என்ன பண்ணீங்க ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். 4999 5000 பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் சேர்ந்துக்கலாம். இந்த ஜேடிஓ எக்ஸாம் எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் நோட்டிஃபிகேஷனு, ஜூலைல எக்ஸாம் பண்ணி போதுதான். ஸோ என்ன சார் ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா ஆன்லைன்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸஸ் என்ன வந்துடும், ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகேவா, ரெக்கார்டட் கிளாஸ் பிளஸ் 50 டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல். ஓகேவா, ஸோ ரெக்கார்ட் கிளாஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நிறைய டெமோ வீடியோஸ் போட்டிருக்கோம், எடுத்து பாருங்க. ஓகேவா, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ஸ்ட்ரக்சர், எஸ்ஓஎம் எல்லாருமே நம்ம இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், சர்வேயிங், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம டெமோ வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் பாருங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணியும். ஏன் நடத்துறது ஃபுல்லாமே டிப்ளமோ கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங். ஓகேவா, அப்படியே பார்ட் 1 வீடியோ நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு வாங்க. அது என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல 1. ஓகேவா, டிப்ளமோ 2 எஸ்டிமேஷன் காஸ்டிங் இருக்கு. எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 இருக்கு, எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 இருக்கு. ஓகேவா, இப்ப நம்ம எக்ஸாம்ல என்ன இருக்கு அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 படிக்க 2 ரெண்டையும் கம்பெனி பண்ணி என்ன பண்றாங்க, சிலபஸ் நம்மள கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 காஸ்டிங் 2 ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா பாத்துருவோம் டிப்ளமோ லெவல்ல. ஏன்னா டிப்ளமோல இருக்கு, அதனால ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சிருவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, டிப்ளமோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, அதனால படிச்சிருவோம். ஏன் அப்படின்னா அவங்க டிப்ளமோ தான் கேட்கலாம். ஓகேவா, அதெல்லாம் பண்றோம். எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1, இது வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2. ஓகேவா, எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எக்ஸாம் பொறுத்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 எஸ்டிமேஷன் காஸ்டிங் மட்டும் தான் இருக்கு. அதனால ரெண்டையும் பார்த்துருவோம் அப்படின்னா நம்மளுக்கு தரவு அதுல இருந்து கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம். சரி, எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங். ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் முதல்ல டைப்ஸ் கேட்பாங்க. என்ன டைப்ஸ் இருக்கு, ஜெனரல்னா என்ன, டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஜெனரல் அண்ட் டெக்னிக்கல் ப்ரொவிஷன் என்ன ப்ரொவிஷன் இருக்கு டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் பண்றதுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், என்ன மெட்டீரியல்ஸ் பண்றோம் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா, என்னென்ன அப்படின்னா சிமெண்ட், சாண்டு, பிரிக், டிம்பர், ஸ்டோனு, அக்ரிகேட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல், டைல்ஸ், பிட்டுமன், வாட்டர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்க்க போகணும்னா ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் பில்டிங். இதை ஏன் சொல்றேன் அப்ப என்ன பார்க்க போறேன் சொல்லிடுறேன். ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம வீடியோஸ்ல பார்க்க போற டாபிக்ஸ். ஓகேவா, பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல ஃபுல் எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 பத்தி சொல்லிடுவேன், எதை பார்க்க போறேன்னு. எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 பத்தி சொல்ல போறேன் இதுல. ஓகேவா, ஸோ டோட்டலா ரெண்டு கம்பெனி பண்ணி ஃபுல்லா நடத்த போறேன். இந்த மாதிரி யாரும் நடத்த மாட்டாங்க. ஓகேவா, நீங்க என்ன பண்ணி சிவசரி டாக்குமெண்ட் படிச்சுமா செட் ஆகாது. ஏன்னா டிப்ளமோ லெவல்ல காஸ்டிங் 1 எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 இருக்கு, 2 இருக்கு. ரெண்டையும் படிச்சோம் அப்படின்னா நம்ம பக்காவா என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க் நம்மளால வாங்க முடியும். ஸோ அதுக்காக சொல்றேன், நீ கிளாஸ் இருந்துவோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோஸ் பாருங்க. பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஓகேவா, காங்கிரீட் தார் ரோட் ப்ராஜெக்ட்னா என்ன, அதே மாதிரி டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன்ல வர்றப்ப எர்த்தூர் எஸ்கவேஷன்ல இருந்து கீழ இருந்து ஆரம்பிச்சு ஃபவுண்டேஷன் காங்கிரீட், ஸ்டோன் பிரிக் மேசன்ரி, டோர் விண்டோ, ஆர்சிசி காலம், பீம், ஸ்லாப், பிளாஸ்டிங், ஃப்ளோரிங், பிளேட்டிங், ஓகேவா, வார்னிஷிங் எல்லாமே இருக்கும். பெயிண்டிங், அண்டர் எல்லாமே வரும். கடைசியா வந்து என்பிசி ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங்ல வருது, இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, அதுக்கு அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங். ஒரு ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்றது. ஓகேவா, அடுத்து என்னது ரிப்போர்ட் ரைட்டிங். அதையும் நம்ம கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. அது ரிப்போர்ட்னா என்ன, டைப்ஸ் என்ன, ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணா என்ன டாக்குமெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா, டெக்னிக்கல் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்றது. அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அது ரெசிடென்சியலா, ஹாஸ்பிட்டல் இதாக கட்டினாலும் சரி அதுக்கு ரிப்போர்ட் நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். வில்லேஜ் WBM, தார் ரோடு, காங்கிரீட் போட்டு நம்ம ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதே மாதிரி பிரிட்ஜ், கல்வெட்டு. ஓகேவா, அதே மாதிரி பிரசன்ட் சப்வே, ஃபுட் ஓவர் த பிரிட்ஜ், வாட்டர் சப்ளை சிஸ்டம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் நியூ பஸ் டெர்மினஸ், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் நம்ம பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் 2 என்ன அப்படின்னா வேல்யூவேஷன். ஓகேவா, வேல்யூவேஷன்னா மதிப்பிடுறது. ஒரு இதுக்கு எவ்வளவு மதிப்பெண்ணு மதிப்பிடுறது. இதை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா இதை பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா
வேல்யூஸ் என்ன, காஸ்ட், அதாவது டிஃபரெண்ட் பண்ணி காஸ்ட்டுக்கும் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம், ஓகேவா? வேல்யூ என்ன, வேல்யூஸ் என்ன, காஸ்ட்டுக்கும் என்ன, ஏன் வேல்யூஷன் பண்ணணும், வேல்யூஷன் எதுக்காக நம்ம பண்ணணும், ஒரு இடத்துல மதிப்பு எதுக்காக நம்ம வேல்யூ பண்ணணும். அது முக்கியமானது கேபிட்டல் காஸ்ட்னா என்ன, கிராஸ் இன்கம்னா என்ன, நெட் இன்கம்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்க. கிராஸ் இன்கம் வேற, நெட் இன்கம் வேற, ஓகேவா? அதே மாதிரி அவுட் கோயிங் என்ன, கேபிட்டலிஸ்ட் வேல்யூ, கேபிட்டல் வேல்யூ, ஸ்கிராப், சால்வேஜ், கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கிராப் என்ன, சால்வேஜ் கண்டிப்பா நீங்க எல்லா எக்ஸாம்லையும் பார்க்கலாம். கண்டிப்பா எக்ஸாம் கூட இருக்கும். ஸ்கிராப், சால்வேஜ், அதே மாதிரி சிங்கிங் ஃபண்டு, டிப்ரிசியேஷனு, இதெல்லாம் கொஸ்டின்லாம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ, கொஸ்டின் தெரியும். எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல கண்டிப்பா இது எல்லாமே கொஸ்டின் இருக்காது, ஓகேவா? ஸோ ஏல கண்டிப்பா கேட்பாங்க. டிப்ளமோ கண்டிப்பா ஸ்கிராப், சால்வேஜ், சிங்கிங் ஃபண்டு, டிப்ரிசியேஷனு, ஓகேவா? அது வந்து கண்டிப்பா கொஸ்டின் நமக்கு வரும். அதுக்காக நம்ம வேல்யூ ஆஃப் லேண்டு, லீஸ்னா என்ன, மார்டேஜ், இது கொஸ்டின் கேட்பாங்க. மார்டேஜ்னா என்ன, அன்யூட்டினா என்ன, ஓகேவா? அமார்டைசேஷனா என்ன. அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சொல்றோம், டைப்ஸ் ஆஃப் லீஸ், என்ன லீஸ் இருக்கு, எப்படி சிங்கிங் ஃபண்ட், சிங்கிங் ஃபண்ட்னா என்ன, ஓகேவா? அதே மாதிரி வேல்யூஷன் ஆஃப் பில்டிங், ஒரு பில்டிங்க்கு வேல்யூஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், அது பில்டிங் மதிப்பு எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம், ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி வேல்யூஷன் ஆஃப் லேண்ட், அந்த லேண்டுக்கு மதிப்பு கால்குலேட் பண்றது, ஓகேவா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணா ரெண்ட் கால்குலேஷன், ஓகேவா? அடுத்து என்னது நம்ம ரெண்ட் கால்குலேஷன். ரெண்ட் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஏரியா, ஒரு வீட்டுக்கு நம்ம ரெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, என்ன டேர்ம்ஸ் இருக்கா, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருக்கு, ஃபேர் ரெண்ட் இருக்கு, ஓகேவா? அது ஃபேர் ரெண்ட், ரீசனபிள் ரெண்ட், எக்கனாமிக்கல் ரெண்ட், ரெண்ட் சர்டிஃபிகேட், இதான் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் என்ன கொஸ்டின் கேட்பான் இது வந்து, ஓகேவா? இந்த மாதிரி ரெண்ட் கண்ட்ரோல், ஃபேக்டர் ரெண்ட் பில்டிங், ப்ராப்ளம் அண்ட் ரெண்ட் கால்குலேஷன், ஓகேவா? ஃபிக்ஸ்ட் ரெண்ட் ஆன் பிரைவேட் பில்டிங் பை கவர்மெண்ட், கவர்மெண்ட் யூசிங் த பில்டிங் இட்ஸ் எம்ப்ளாய், கவர்மெண்ட் பில்டிங், பிரைவேட் பில்டிங்லாம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, கவர்மெண்ட் பில்டிங்கோட பிரைவேட் பார்ட்டிஸ்லாம் சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா அப்படின்னா அனலைஸ் ஆர் ரேட் ஃபார் சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை ஒர்க், ஓகேவா? சானிட்டரி அப்படின்னா வேஸ்ட் வாட்டர், ஓகேவா? வேஸ்ட் வாட்டருக்கும் வாட்டர் சப்ளை ஒர்க்கும் எவ்வளோ நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது ரேட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இல்லை சார் இருக்கா அப்படின்னா மெயினாக எர்த் ஒர்க் பார்ப்போம். ட்ரென்ச் பண்ணுற எர்த் ஒர்க்கு, டிம்பரிங் பண்ணா, ஓகேவா? லேஅவுட் வேணும், லேஅவுட்டிங் ஆஃப் ஸ்டோன் வேர், ஆர்சிசி, அதே மாதிரி கேஸ்ட் அண்ட் பைப்ஸ், அதே மாதிரி கட்டிங் அண்ட் ஜாயினிங் ஆஃப் ஜிஐ பைப்ஸ் என்ன, பிவிசி பைப் என்ன, ஸ்டோன் வேர் பைப்பு, கன்சிடரிங் சீவேஜ் லைனு, ஓகேவா? அதே மாதிரி டிஸ்பர்சன் ட்ரென்ச், நமக்கு செப்பரேட் டேங்க் இருக்கு, டிஸ்பர்சன் டங்க் என்ன, ஓகேவா? அதே மாதிரி பிளம்பிங் லைன்ஸ் இப்படி கனெக்ட் பண்றது, அதே மாதிரி சப்ளைங் அண்ட் ஃபிக்ஸிங் த யூனிட் வாட்டர் க்ளோசெட்டு, ஓகேவா? வாஷ் பேசின், இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அனலைஸ் ஆஃப் ரேட் நம்ம பார்ப்போம். இதான் பார்க்க போகிற டாபிக். அதே மாதிரி அனலைஸ் ஆஃப் பிரிட்ஜ் அண்ட் ரோடு ஒர்க் அண்ட் மிஸ்சிலினியஸ் ஐட்டம். என்ன அப்படின்னா ரோட்ல என்ன டைப் யூஸ் பண்றோம், ரேண்டமபிள் மெஷினரியா, என்ன மெஷின் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி டெக், ஸ்லாப் ப்ரொவைட் பண்றது, காலம் பீம் ப்ரொவைட் பண்றது, ஓகேவா? பேரபெட் வால், ஹேண்ட் ரெயிலு, கைப்பிடி, ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம பண்றது கால்குலேட் பண்றது. அதே மாதிரி WBM ரோடுக்கு நம்ம போடுவோம். WBM ரோடு வாட்டர் பான் மெக்கடம் சொல்லுவோம்ல, அந்த ரோடு. சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங், மேலே இது பண்றது, ஓகேவா? சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங்னா மேலே எடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு மேலே பைண்டிங் பண்ணுவாங்க, ஓகேவா? தாள் பதினோட என்ன பண்ணுவாங்க, புதுசாக மேலே ரோடு போடணும் அப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்னா அங்கே ட்ரெஸ்ஸிங் மட்டும் என்ன பண்ணுவாங்க, புதுசாக நம்மளுக்கு பைண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா டோர்ஸ், என்ன டோர்ஸ் இருக்கு, பேனல் டோர்னா என்ன, கிளாஸ் டோர்னா என்ன, ஸ்டீல் கேட்னா என்ன, சரி நம்ம படிக்கணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் என்ன நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வர்ற 3ஆம் யூனிட். ஸோ 4th நம்ம படிக்க போறோம் அப்படின்னா அப்படி பார்த்ததான் அதுலையும் படிப்போம், இதுலையும் படிப்போம். டேக் அவுட் ஆஃப் பிஹெச் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆஃப் ட்ரேட் சிஸ்டம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணா ட்ரேட் சிஸ்டம் கால்குலேட் பண்ணி நம்ம செட்டிங் டேங்கோ, ஓப்பன் வெல்லு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்கொயர் ஓவர் டேங்க், இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரக்சர், அதை ட்ரேட் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம். இது ரோடு, இது ரோடு பிரிட்ஜ் செக்டருக்கு எப்படி கால்குலேட் பண்றோம். அதாவது வாட்டர் என்ன, சிம் காங்கிரீட் வரும், சிங்கிள் ஸ்பேன் கல்வெட்டுக்கு வரும், டிவி பிரிட்ஜுக்கு, ரோடுக்கும் பிரிட்ஜுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ 5 யூனிட். இந்த 5 யூனிட் பற்றி நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ எஸ்டிமேட் காஸ்டிங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் 10 யூனிட் நடத்த போறேன். எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும், ஓகே? வெளியே நடத்த மாட்டேன், எது தேவை இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ஏன்னா நம்ம சிலபஸ்ல எஸ்டிமேட் காஸ்டிங் மட்டும்தான் இருக்கு. ஆனா டிப்ளமோ எஸ்டிமேட் காஸ்டிங் 1 இருக்கு, 2 இருக்கு. இப்போ வந்து ஸ்கீம்ல என் ஸ்கீம்ல எஸ்டிமேட் காஸ்டிங் மட்டும் தான் இருக்கு. பட் ஆனால் அது ஃபுல்லா வந்து கவர் ஆகல, ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்டிமேட் காஸ்டிங் 1 and 2 ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம்,
எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ் என்ன பண்ணுவோம், நம்ம எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 ஃபர்ஸ்ட் நடத்திடுவோம். அப்பதான் இந்த 2 நடத்தும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த 2 பார்ப்போம். ஓகேவா? நான் இன்ட்ரோ தரக்காக வந்தேன். ஏன்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் என்ன படிக்க போறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நடத்த பழைய வீடியோ பாருங்க, பார்ட் 1 போட்டிருப்பேன். அந்த வீடியோ இருக்க சிலபஸும் பிளஸ் இந்த சிலபஸும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஸோ செம்ம பெனிஃபிட் உங்களுக்கு. இதை படிச்சீங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் படிக்கவே தேவையில்லை. நீங்க எக்ஸாம் இந்த எக்ஸாம் எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஃபுல்லா கவர் ஆயிடும். A to Z உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். நீங்க எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல ஃபுல் மார்க் உங்களால வாங்க முடியும். ஓகேவா? ஸோ வீடியோஸ் பாருங்க. ஓகேவா? நான் கிளாஸ் போட்டிருக்கோம் பாருங்க. உங்களுக்கு கிளாஸ் சேரணும் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? கிளாஸஸ் டீட்டெயில்ஸ், டெஸ்ட் டீட்டெயில்ஸ், ஓகேவா? டெஸ்ட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஜேடிஓ உங்களுக்கு நீங்கள் ஜேடிஓ ஆகணும். ஓகேவா? ஜேடிஓ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஆக முடியும். நடத்துகிற ஃபுல்லாமே என்ன பண்ணுறோம், டிப்ளமோ லெவல் மட்டும் தான் நடத்துகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் நடத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதுமாதிரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட்ல தான் கொஸ்டின் கேட்டிருப்போம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ் உங்களுக்கு குரூப் 4 லெவலில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ குரூப் 4க்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, என்கொயரி கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் டீட்டெயிலாம் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வீடியோ வேணும் அப்படின்னா உங்கள் எல்லா வீடியோஸும் இருக்குது. ஆனால் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா யூனிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் உட்காந்து என்ன பண்ணலாம், அழகாக உட்காந்து அவங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இது எல்லா எக்ஸாமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேடிஓ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரொமோஷனில் ஏஐ ஆக முடியும். சில பேர் டேட்டா ஏஐ ட்ரை பண்ணுவீங்க, சில பேர் ஏஐ இப்போ எக்ஸாம் எழுதிருப்பீங்க கிடைச்சிருக்காது. அப்போ ஏஐங்கிறப்ப நீங்கள் ஜேடிஓ அழகாக ஈஸியாக உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஏஐக்கு போயிடலாம். ஜேடிஓ நல்ல ஸ்கில், ஜேடிஓ வந்து கம்மியாக ஸ்கில், ஜேடிஓ நல்ல ஸ்கில். ஓகேவா? அடுத்த ஏஐ கீழே இருக்க அடுத்த போஸ்ட்டு அடுத்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏஐயா நீங்கள் போஸ்டிங்கை வாங்கிட முடியும். ஓகேவா? ப்ரொமோஷன்லாம் போயிட முடியும். ஸோ நல்ல போஸ்டிங்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உட்காந்து படிங்க. ஓகேவா? நடத்துகிற மட்டும் கவனிச்சாலே போதும். நீங்கள் வந்து லிஸ்ட்டாக நோட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். நடத்துகிற மட்டும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் உங்கள் ஜீரோவால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சரி, பார்த்தவங்க கிளாஸ் சேருன்னா கண்டிப்பாக சேர்ந்துவாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் போடுறேன் பாருங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னா வீடியோஸ் போடுறேன் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் எடுத்து பாருங்க. தேங்க்யூ.